அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இயல்பொத்த முக்கோணிகள். இயல்பொத்த முக்கோணிகள்ன்ற என்ன, அதை எப்படி செய்கிறது அப்படியான விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயல்பொத்த முக்கோணிகள்ன்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். 14வது பாடம் கிரேட் 11, அதாவது தரம் 11 14வது பாடம் 2ஆம் தவணையில் உள்ள பாடம். இந்த பாடத்தில் உள்ள விளக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இயல்பொத்த முக்கோணிகள் மொத்தமாக 4 விடயம். முக்கியமான விடயம்னு பார்த்தா 2 விடயம் தான் இருக்குது. இந்த 2 விடயமும் 2 பிரிவாக பிரிஞ்சு 4 விடயமாக மாறி இருக்கு. 2 விடயம் தான் இருக்குது. அந்த 2 விடயமும் 2ஆக பிரிஞ்சு ஒவ்வொரு தலைப்புகளையும் 2 விடயம் இருக்குது. அதாவது தேற்றத்தின் மறுதலைன்னு சொல்லுவோம். இங்கேருந்து இங்கே போனால் இங்கேருந்து இங்கே வரதான் மறுதலைன்னு சொல்லுவோம். அப்படியான 4 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. 2 முக்கியமான 2 விடயம் 4 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. இயல்பொத்த முக்கோணிகள் என்றால் இயல்பொத்த முக்கோணிகள் இப்படி 2 முக்கோணம், பெரிய முக்கோணமாக இருக்கலாம், சிறிய முக்கோணமாக இருக்கலாம். கிரேட் 10ல் ஒருங்கி செய்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுக்குமான ஒருங்கி செய்வண்டா ஒரு முக்கோணத்துக்கு மேலே அப்படியே தூக்கி முக்கோணத்தை வைக்கலாம். அதான் ஒருங்கி செய்வு. இயல்பொத்ததுண்டா இது பெரிய முக்கோணமாக சிறிய முக்கோணமாக இருக்கலாம். அதோட கோணங்கள் சமனாக இருந்தால், கோணங்கள் பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணமாக இருந்தாலும் கோணங்கள் சமனாக இருக்கும். கோணங்கள் சமனாக இருந்தால் அந்த முக்கோணங்கள் இயல்புகள் ஒத்தவை. அந்த முக்கோணத்தின் பக்கங்களின் இயல்புகள் ஒத்தவை. அதாவது இதை எக்ஸ் என்று வச்சா இதை எக்ஸ் ஒய் செட் என்று வச்சா இதை ஏ பி சி என்று வச்சா ஏயை எக்ஸால் வகுக்கிறதும் பியை ஒய்யால் வகுக்கிறதும் செட்டை சியால் வகுக்கிறதும் சமன். சரி, மாறி எழுதிட்டோம். செட்டை இல்லை, சியை செட்டால் வகுக்கிறதும் சமன். இந்த பக்கத்தில் இருக்கிறத இந்த பக்கத்தால் வகுக்கிறது. அது 3 கோணம் இருந்துச்சுன்னா அந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் எடுத்தால் இங்கேயும் 3 கோணத்துக்கு, அதாவது 3 கோட்டுக்கு ஒரே கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம். இங்கே ஒரு எந்த கோணம் தந்திருக்கோ அந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் பி எடுத்தால் இங்கேயும் அதே கோணம், அளவான கோணத்துக்கு கீழே எதிர இருக்க பக்கம். அதே மாதிரி இங்கே இந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் எடுத்தால் அதே கோணத்துக்கு எதிர உள்ள பக்கத்துக்கு விகித சமன். விகிதம் என்று சொல்லுவோம். விகித சமன் அதை பற்றி விளக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். விகித சமன் A:B, C சமன் X, Y, Z இது சமந்தமாக பார்க்க போகிறோம். விகிதம் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இருக்கிறது இது இயல்பொத்த முக்கோணிகள் சம்மந்தமாக. இயல்பொத்த முக்கோணம் இல்லாமல் விகித சம முக்கோணம் என்ற இன்னொரு முக்கோணம் இருக்குது. விகித சம முக்கோணம் இதுக்கு இது சமாந்திரம் நடுப்புள்ளி தேற்றத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இங்கே நடுப்புள்ளிகள் இணைக்கையில் இது 1 மடங்கு, இது 2 மடங்காக இருந்தால் இங்கே இது 2 மடங்காக இருந்தால் இதுகின்ற எத்தனை மடங்குதோ அதுகின்ற எத்தனை மடங்கு தான் இதுவுமா இருக்குது. இப்போ இதுகின்ற 2 மடங்காக இது, அப்போ இது 4 மடங்காக இருக்குது. இதுகின்ற 2 மடங்காக இருக்குது. அதான் விகித இயல்பொத்ததாக இருக்கும். 1 2ஆல் வகுத்தா இது தெரியலேண்டா இது ஒரு எக்ஸண்ட் வச்சுட்டு எக்ஸை காணணும். 2 எக்ஸால் வகுக்கிறதுக்கு சமன். 1 இங்கே இருக்கிறதுக்கு இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம். அதான் விகித சமன் சொல்லுவோம். அப்போ 1 × 2 2 × எக்ஸ் என்றால் எக்ஸ் குறுக்கு பெருக்கம் பெருக்கினா 4 பேர். இப்படியான விடயத்தை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ இயல்பொத்த முக்கோணிகள் 4 விடயம் தான் பார்க்க போகிறோம். 2 விடயம் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 விடயம் 2 பிரிஞ்சு 4 விடயமாக இருக்குது. தேற்றம், தேற்றத்தின் மறுதலை, தேற்றம், தேற்றத்தின் மறுதலை. இந்த 4 விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விகித சம தேற்றமும் அதிண்ட மறுதலையும், இயல்பொத்த தேற்றமும் இயல்பொத்த முக்கோணிகளின் தேற்றமும் அதிண்ட மறுதலையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இயல்பொத்த முக்கோணிகள் இப்பாடத்தை கற்பதன் மூலம் ஒரு முக்கோணின் பக்கம் ஒன்றுக்கு சமாந்தரமாக வரையப்படும் ஒரு கோட்டினால் எஞ்சிய 2 பக்கங்களும் விகித சமனாக பிரிக்கப்படும் எனும் தேற்றத்தை அறிந்து கொள்வதற்கும் ஒரு முக்கோணின் 2 பக்கங்களின் நேர்கோட்டின் மூலம் விகித சமனாக பிரிக்கப்படுமாயின் அந்நேர்கோடானது எஞ்சிய பக்கத்திற்கு சமாந்தரமாகும் எனும் மறுதலை தேற்றத்தை அறிந்து கொள்வதற்கும் இயல்பொத்த உருவங்கள் என்பதன் கருத்தை விளங்கிக் கொள்வதற்கும் இயல்பொத்த முக்கோணிகள் ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும் எனும் தேற்றத்தை அறிந்து கொள்வதற்கும் 2 முக்கோணிகள் அதன் மறுதல் தேற்றத்தின் மறுதலை தந்திருக்கு. இப்போ நாங்கள் விடயத்தை பார்ப்போம். பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் இதில் கிட்டத்தட்ட 6 பயிற்சி இருக்குது நிறுவலோட சேர்த்து. 4 2 விடயம் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 விடயம் 4 விடயமாக மாறி இருக்குது. அதில் ஒவ்வொன்றிலையும் நிறுவல் இருக்குது. 2 விடயத்திலே தனித்தனி நிறுவல் மொத்தமாக 6 இருக்குது. இது விகித சமன், அப்படியே எல்லா விடயங்களும் இருக்குது. இப்போ நாங்கள் முதலேருந்து பார்த்துட்டுருவோம். இயல்பொத்த முக்கோணம் இதுக்கு முதல் காணொலியில் நாங்கள்
சமன்பாடுகள் சம்மந்தமாக போட்டிருந்தோம். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. சமன்பாடுகள் சம்மந்தமாக பார்க்கலன்னா இதுக்கு முதல் காணொலி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இயல்பத்த முக்கோணிகளில் முதல்ல விகித சமத்தேற்றத்தை பார்த்துட்டு இயல்பத்த முக்கோணி தேற்றத்தை பற்றி பார்ப்போம். பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் என்ன தெரியணும். ஒரு நீளம் ஒன்று தந்திருக்கு. அந்த நீளத்தை 2க்கு 3 பிரிச்சிருந்தா ஏசிக்கு சிபி வந்து 2க்கு 3 பிரிச்சிருக்கு. இது எல்லாருக்குமே எழுத தெரியும். இதுக்கு உள்ள விகிதம் 2க்கு 3. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அதை தேற்ற வடிவில் அதாவது விகித வடிவில் எழுதியிருக்கு. இங்கே ஏசிக்கு சிபி சமம் 2க்கு 3. அதே மாதிரி ஏசிக்கு ஏபி வந்து 2க்கு 5, சிபிக்கு ஏசி 3க்கு 2, சிபிக்கு ஏபி 3க்கு 5. இப்படி எந்த வடிவில்னாலும் எழுதலாம். இதுக்கு மொத்த நீளம், அதே மாதிரி இதுக்கு மொத்த நீளம் இப்படி இருக்குது. இது வந்து விகித சமனாக பிரிக்கிறது. விகிதங்கள் சம்மந்தமாக பேசிக்காக தந்திருக்கு. அடுத்தது முக்கோணத்தில் விகிதம் என்று தந்திருக்கு. ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிட்டு அதுன்ற விகிதம். அதே மாதிரி தான் இது விகிதம்ண்டா இது விகிதம், இது விகிதம் அப்படி எழுதுறது. இது எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் அடிப்படையான விடயம். இதை வச்சு தான் முக்கோணத்தின் விகிதம் எடுக்கப்படும். ஒரு முக்கோணம் 2 பக்கங்களை எஞ்சிய பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையும் ஒரு கோட்டினால் பிரித்து. ஒரு முக்கோணி 2 பக்கங்களை எஞ்சிய பக்கத்துக்கு சமாந்தரமாக வரும் கோட்டினால் பிரித்தல். அந்த தேற்றத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் நிறைய விடயங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ தேற்றத்தை பார்த்தோம்னா ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா, இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா அந்த கோடானது சமாந்தர கோடானது ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். அதான் முதல்ல சொல்லியிருந்தோம். இது 1 மடங்கு, இது 2 மடங்குண்டா இந்த துண்டுன்ற 2 மடங்கு இது. அப்போ இந்த துண்டு இது 2 இருந்தால் இந்த துண்டுன்ற 2 மடங்காக தான் இது இருக்கு. இல்லை இங்கே 3 இருந்துச்சுன்னா இந்த துண்டுன்ற 3 மடங்காக இது இருக்கும். இதுன்ற எத்தனை மடங்கு இது இருக்கோ அத்தனை மடங்கு தான் 3 6. அப்போ இது 6 இருக்கு. அதுதான் தேற்றமாக சொல்லியிருக்கு. ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். இதுதான் தேற்றம். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கு தேற்றம். ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோட்டினால் எஞ்சிய 2 பக்கங்களும் விகித சமனாக பிரிக்கப்படும். இந்த பக்கம் 2 விகித சமனாக பிரிக்கப்படும். அதில் பயிற்சி இருக்குது. ஒவ்வொரு பயிற்சியிலும் ஒவ்வொரு கேள்வி பார்த்துட்டு போவோம். நாங்கள் ஒரு கேள்வி 2 கேள்வி பார்த்துட்டு போவோம். எல்லாம் செய்யலாம், நேரம் அதிகம் எடுக்கும். அதனால் 1-2 செய்துட்டு போவோம். இப்போ அதே தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்பட்டிருக்கு. சமாந்தரமாக வரையப்படும் கோடானது இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்பட்டிருக்க கோடானது ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். இப்போ 3ன் கீழ் ஏ சமன் இந்த பக்கம் மேலே இருக்கிற பக்கத்தை மேலே எடுத்துட்டு இதை கீழே எடுத்துருக்கோம். அப்போ இங்கேயும் இதை மேலே எடுத்து இதை கீழே எடுக்கும். 6ன் கீழ் 4, 6ன் கீழ் 3ன் கீழ் ஏ சமன் 6ன் கீழ் 4. இப்போ குறுக்கு பெருக்கம் பிரிக்கணும்டா 6 ஏ சமன் 3 12. குறுக்கு பெருக்கம்டா இதை இங்கே பெருக்கி இதை இங்கே பெருக்கலாம். இங்கே வகுப்படுறது இங்கே வந்தால் பெருக்கப்படும், இங்கே வகுப்படுறது இங்கே வந்தால் பெருக்கப்படும். அதுதான் குறுக்கு பெருக்கம் நேரடியாக சொல்கிறது. ஏ சமன் 12 6 2. அப்போ ஏ வந்து 2. ஏ வந்து 2க்கு சமன். இதே மாதிரி 2வது கேள்வி 3வது கேள்வி செய்யலாம். 2வது கேள்வியும் வேண்டாம் பார்ப்போம். சின்ன கேள்வி தானே. பின்னுக்கு போக ஒரு கேள்வியோடு முடிப்போம். ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடானது மற்ற பக்கம் சமாந்தரமாக வரையப்படும் கோடானது ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். அப்போ எழுத வேண்டியதான் 3ன் கீழ் 4 சமன் பியின் கீழ் 8. இதன் கீழ் இது சமன் இதன் கீழ் இது. அப்போ இதில் இருந்து குறுக்கு பெருக்கம் பெருக்கி பியை காண வேண்டியது. இல்லாட்டி பி சமன் 3ன் கீழ் 4 இந்த 8 வந்து மற்ற பக்கம் போனால் பெருக்கப்படும் 8. 4ஐயும் 8ஐயும் சுருக்கினா 2. பி வந்து 2 6. பி வந்து 6. இந்த மாதிரி 3வது கேள்வி 4வது கேள்வியெல்லாம் செய்யலாம்.
இலகுவான கேள்வியெல்லாம் இலகுவாகவே செய்திடலாம். ஒரு முக்கோணி ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கூறானது ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். இதில் வினாக்கள் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக இருக்கிற அதுன்ற மறுதல். ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். எக்ஸுக்கு y சமன் ஏக்கு b. தேற்றத்தின் மறுதலை என்றால் அது அப்படியே மறுதலையாக இருக்கும். ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். ஒரு முக்கோணியின் 2 பக்கங்களை விகித சமனாக பிரிக்குமாயின் இதுக்கும் விகித சமனாக பிரிக்குமாயின் அந்நேர்கோடானது 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும். ஒரு முக்கோணியின் 2 பக்கங்களை இதுக்கு இது அதாவது எக்ஸுக்கு y சமன் ஏக்கு b என்று பிரிக்குமாயின் இந்த கோடானது 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும். இங்கே சமாந்தரமாக இருந்தால் இது என்று எழுதுகிறோம், இங்கே இப்படி இருந்தால் சமாந்தரம் என்று எழுதுகிறோம். அதான் மறுதல். அதாவது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிறது, அந்த பக்கத்துலேருந்து திருப்பி இந்த பக்கத்துக்கு போகிறது. இங்கே இருந்து சமாந்தரம்ண்டா இது வரும், இது வந்தால் சமாந்தரமாக இருக்கும். அவ்வளோதான் மறுதல் என்றால் அதே தான். அந்த விடயத்தை திருப்பி சொல்கிறதா மறுதல். இதே மாதிரி நடுப்புள்ளி தேற்றத்துலேயும் மறுதலை பார்த்தினாங்க. நடுப்புள்ளி தேற்றம் சம்மந்தமாக காணொளி போட்டோம், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அது பார்க்குறதுக்கு தேற்றத்தின் மறுதலை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஒரு நிறுவல் இருக்குது. முதல் தேற்றத்தில் வீரசம தேற்றத்தில் ஒரு நிறுவல் இருக்குது. அந்த நிறுவலை செய்து போட்டு மறுதலைக்கு போவோம். உருவில் உள்ள தகவல்களின்படி OAAB OAக்கு AB = OEக்கு EF என்று காட்டுட்டான். இப்படி ஒரு முக்கோணம் தந்திருக்கு, 2 முக்கோணத்தை இணைச்ச மாதிரி தந்திருக்கு. OAக்கு AB இந்த துண்டு, OEக்கு EF இந்த துண்டுக்கு விகித சமன் காட்டுட்டான். ரெண்டுமே தூரத்தில் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சதை முதல்ல எழுதுவோம், தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு அதில் கேட்டதுக்கு நாங்கள் பிறகு மாற்றுவோம். தெரிஞ்சதை எழுதினோம்னா OA சம்மந்தமாக கேட்டிருக்கு, OAக்கு AB சம்மந்தமாக கேட்டிருக்கு. அப்போ எழுதுவோம் OAக்கு AB என்ற விகிதம் சமன் ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடானது சமாந்தரமாக வரையப்பட்டிருக்கு. அப்போ மற்ற ஏனைய 2 பக்கத்தையும் விகித சமனாக பிரிக்கும். இதுதான் இந்த முக்கோணத்தை எடுத்தோம்னா இதுக்கு இது அதாவது OCக்கு CD OC இந்த துண்டுக்கு இந்த துண்டு OCக்கு CD. இது ஒரு முக்கோணம். அடுத்தது சமாந்தரம்னு தந்துடுறாங்க, இதுக்கு சமாந்தரம்னு தந்துடுறாங்க. அப்போ அந்த முக்கோணத்தை எடுத்தோம்னா இந்த முக்கோணத்தை எடுத்தோம்னா அதுக்கு அதே மாதிரி எழுதுவோம். இது சம்பந்தமாக கேட்டிருக்கு. OEக்கு EF சமன் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம். ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்துக்கு சமாந்தரம் வரையப்பட்டிருந்தால் மற்ற 2 பக்கத்தையும் விகித சமனாக பிரிக்கும். OCக்கு CD. இப்போ நாங்கள் இப்போ ஒரு வழி செய்யலாம். இது முதலாவது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு எழுதலாம். எழுதி போட்டு 1,2 அதாவது இதுக்கு இது சமன், இதே தான் இங்கேயும் இருக்குது, இதுக்கு இது சமன். ஆகவே இதுக்கும் சமன். அதாவது ஏக்கு B சமன், பிக்கு A சமன்ண்டா ஏக்கு B சமன், ஏக்கு B இங்கே மாற்றி எழுதிட்டேன். ஏக்கு B சமன், அதே ஏக்கு C சமன்ண்டா பியும் சியும் சமன். அதுதான் இங்கேயும் இருக்குது. இதுக்கு இது சமனா, இதுக்கு இதுக்கும் சமன். ஏக்கு B சமன், ஏக்கு சியும் சமன்டா பியும் சியும் சமன். இப்போ OAக்கு AB சமன் OEக்கு EF. அதுதான் கேட்டிருக்கு. OAக்கு AB சமன் OEக்கு EF. அதுதான் கேட்டிருக்கு. நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். தெரிஞ்சதை முதல்ல எழுதி கொண்டு போகிறோம். தெரிஞ்சதை எழுதி கொண்டு போய்க்குள்ள என்ன வடிவில் அது கேட்டிருக்கோ அந்த வடிவுக்கு பிறகு மாற்றி கொடுக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு முக்கோணத்தில் சமாந்தரமாக இருந்துச்சுன்னா அது மற்ற பக்கங்களை
விகித சமனாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த முக்கோணத்துக்கும் போடுறோம், இந்த முக்கோணத்துக்கும் போடுறோம், ரெண்டையும் சமப்படுத்தி விடுறோம். எதுக்கு எது சமனாக இருக்கோ அதை மற்றதுக்கு சமப்படுத்தி விட்டோம்னா முதலாவது குறி விட வந்துடும். இதே மாதிரி நிறுவல்கள் நிறைய செய்து பார்த்தா தான் நிறுவல்ன்றது பயிற்சி கோயில் பயிற்சிக்கு 2 கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. எந்த நிறுவல் இல்லை, எல்லா திட்டத்தையும் பெரும்பாலும் பயன்படுத்தி வந்து கொண்டு இருக்குது. இந்த திட்டத்தையும் பயன்படுத்த வேண்டி வரும் நிறுவல். அதனால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி நிறுவல்கள் கொஞ்சம் செய்து பார்க்குறது நல்லது. இப்போ அதில் 4 கேள்வி இருக்குது, நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் தேட்டத்தின் மறுதலை ஏற்கனவே மேலே சொல்லிட்டோம், இருந்தாலும் அந்த மறுதலையை பயன்படுத்தி வினாக்கள் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேட்டத்தின் மறுதலை. ஒரு முக்கோணம் வரைஞ்சோம்னா தேட்டம்ன்றது சமாந்தரமாக வரைஞ்சால் அது விகித சமனாக பிரிக்கும். அதே தேட்டத்தின் மறுதலை என்றால் விகித சமனாக பிரித்தா அது ரெண்டும் சமாந்தரம். அவ்வளோதான் தேட்டத்தின் மறுதலை. மேற்குறித்த தேட்டத்தின் மறுதலை ஒரு நேர்கோடு முக்கோணி ஒன்றின் 2 பக்கங்களை விகித சமனாக பிரிக்குமாய். விகித சமனா ஒரு நேர்கோடு வந்து 2 பக்கங்களை விகித சமனாக பிரிக்குமாயின் அந்த நேர்கோடு 3வது பக்கத்துக்கு சமாந்தரம். மேற்குறித்த தேற்றத்தின் மறுதலை ஒரு நேர்கோடு முக்கோணியின் 2 பக்கங்களை விகித சமனாக பிரிக்குமாயின் அந்நேர்கோடு எஞ்சிய பக்கத்துக்கு சமாந்தரம். ஒரு நேர்கோடு முக்கோணியின் 2 பக்கங்களை விகித சமனாக பிரிக்குமாயின் அந்நேர்கோடு எஞ்சிய பக்கத்துக்கு சமாந்தரம். அது சமாந்தரமாக இருக்குமா, அதை பயன்படுத்தி அதிலேயும் நிறுவல் ஒன்று இருக்கு. இப்போ இதையும் செய்வோம். நாங்கள் உருவில் உள்ள தகவல்களின்படி AC, PQ என்பவை சமாந்தரம் என காட்டுக. இதுக்கும் சமாந்தரம் என்று காட்டுட்டால் நேரடியாகவே நாங்கள் எழுதலாம். இருந்தாலும் 2க்கும் விகிதம் சமன் என்று எடுப்போம். இப்போ இதுக்கு இது சமன், இதுக்கு இது சமன்டா விகித சம தேற்றத்தின் மறுதலைப்படி எழுதிட்டு போயிடலாம். இப்போ சமன் என்றதை காட்டுவோம். நான் BP கீழ் AP சமன் BQ இன் கீழ் QC என்று காட்டணும். காட்டினோம்னா நாங்கள் இது 2 சமாந்தரம் விகித சம தேற்றத்தின் மறுதலைப்படி என்று எழுதலாம். அப்போ BPக்கு AP 16 இன் கீழ் 12 அதை காணணும். அதை கண்டோம்னா முதல்ல ஒவ்வொன்றா எழுதுவோம். இப்போ இப்படி காட்டினோம்னா சமனான இதை எழுதக்கூடாது. இது எங்களுக்கு இதை சமன் காட்டிட்டோம்னா தான் சமன். அப்போ BPயின் கீழ் APயை காணும். 2 சமன்டா சமன். 16 இன் கீழ் 12 அதை எளிய வழியில் கொடுத்தோம்னா 4 சுருக்கலாம். 4 இன் கீழ் 3. அதே மாதிரி மற்றதையும் காணுவோம். இந்த 2ஐயும் சமன் காட்டணும். அதனால் BQ இன் கீழ் QC 20 இன் கீழ் 15. மேலே இங்களையும் 5 சுருக்கலாம். 5 சுருக்கணும்னா 4 இன் கீழ் 3. எனவே 2 சமனாக இருக்குது. அப்போ BP இன் கீழ் AP சமன் BQ இன் கீழ் QC. எனவே விகித சம தேற்றத்தின் மறுதலைப்படி எதுவும் ACயும் PQவும் சமாந்தரம். ACயும் PQவும் சமாந்தரம் ஆகும். எழுதியாச்சு. அதான் கேட்டது. ACயும் PQவும் சமாந்தரம் என்று நிறுவியாச்சு. இது முதலாவது. இதே மாதிரி 2வது 3வது மெல்ல மெல்ல செய்து பார்க்கலாம். 2வது 3வது கேள்விக்கு போய் கொஞ்சம் கடினமான கேள்வியாக தான் போய்கொண்டிருக்கும். முதலாவது 2வது 3வது கேள்வியாக கொஞ்சம் இலவாக இருக்கும். 4வது 5வது கேள்விக்கு போகும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்படி நான் கணக்கில் செய்து பார்த்தா தான் பயிற்சி செய்யும்போது இலகுவாக இருக்கும். நாங்கள் அதிக நேரம் எடுக்குமென்றபடியாக பாடத்துக்குரிய பூரணமான விளக்கமும் இருக்காது. பாடத்தில் இவ்வளோ இன்னென்ன விடயங்கள் இருக்குது, அதில் மேலோட்டமாக எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு தந்து கொண்டிருக்கோம். மேலதிகமாக விளக்கம் வேணுமெண்டா, இப்போ 4வது 5வது கேள்விகள் விளக்கமாக செய்து விடணுமெண்டா அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தனித்தனி காணொலியாக பார்க்கலாம். ஒவ்வொரு பயிற்சியிலையும் இருக்கிற ஒவ்வொரு கேள்வியில் தனித்தனி பயிற்சியாக தனித்தனி காணொலியாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் எல்லாருக்குமே பாடத்தை பற்றி தெரியணுன்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு வினாக்களோடு பார்த்து கொண்டு போகிற நேரத்தை நிறைய எடுக்காமல். அடுத்ததான் இயல் பத்த முக்கோணம் இருக்குது. இப்போ நாங்கள் 3 பயிற்சி பார்த்துட்டோம். அதில் விகித சம தேற்றம், அதுகின்ற மறுதலை, இந்த 2 விடயத்தையும் வச்சு 3 பயிற்சி பார்த்துட்டோம். இதில் ஒரு பயிற்சி நிறுவல், இதில் நேரடியாக நிறுவல்.
ரெண்டு படியும் பார்த்துட்டோம். 3 பயிற்சி பார்த்துட்டோம். மொத்தமாக 14.3ல் 3 பயிற்சி பார்த்தாச்சு. விகித சமத்தேற்றமும் அதுன்ற மறுதலை. விகித சமத்தேற்றம்னா முக்கோணம் உண்டு, அதுக்கு ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைஞ்சால் மாறியும் வரையலாம், இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக இங்கேயும் வரையலாம். வரைஞ்சால் இதுக்குள்ள விகிதம் இதுக்குள்ள விகிதத்துக்கு சமம். ஒரு முக்கோணி ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைகிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையும் கோடு ஏனைய 2 பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். அதில் மறுதல் என்றால் ஒரு முக்கோணி 2 பக்கங்களை விகித சமனாக பிரிக்குமா, அது மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும் அந்த கோடு. இது மறுதலை. இதை பற்றி விளக்கமாக பார்த்துட்டோம். இப்போ இயல்பொத்த முக்கோணிகள், இதையும் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இயல்பொத்த முக்கோணிகள்னால் எப்படி இருக்குமெண்டு. இயல்பொத்த முக்கோணிகள்னால் இயல்புகள் ஒத்ததாக இருக்கும். அதாவது இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது, இதை விட பெரிய முக்கோணமாக இருக்கலாம் அடுத்த முக்கோணம். இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா, இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா, இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருந்துச்சுண்டா இது PQRன்னு வச்சோம்டா, இதை XYZன்னு வச்சோம்டா. இந்த பக்கங்கள் விகித சமன். P-இன் கீழ் X சமன், Q-இன் கீழ் Y சமன், R-இன் கீழ் Z சமன். பக்கங்கள் விகித சமனாக இருக்கும். ஒரு முக்கோணியின் 3 கோணங்கள் ஒத்ததாயின், 3 கோணங்களும் 2 முக்கோணி, இங்கே 2 முக்கோணம் வருது. 2 முக்கோணிகளின் 3 கோணங்கள் ஒத்ததாயின் அம்முக்கோணியின் பக்கங்கள் விகித சமனாக பிரிக்கப்படும். அம்முக்கோணியின் பக்கங்கள் விகித சமனாக பிரிக்கப்படும். விகித சமன் ஆனவை. இதுக்கு Pக்கு Xக்குள்ள விகிதமும் Qக்கு Yக்குள்ள விகிதமும் Rக்கு Zக்குள்ள விகிதமும் சமன். அதுதான் நாங்கள் கீழே போட்டு எழுதுகிறோம். விகிதம்ன்றது தான் கீழே போட்டு எழுதுகிறோம். P-இன் கீழ் X, Q-இன் கீழ் Y, R-இன் கீழ் Z. விகிதமாக எழுதுகிறது தான் அப்படியே கீழே போட்டு எழுதுனாங்க. இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். மறுதல் என்றால் அதே தான். விகித சமனாக பிரிக்கப்பட்டிருந்தால் அது 2 கோணங்கள் 3ம் ஒத்ததாக இருக்கும். இப்போ நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். இயல்பொத்த முக்கோணி தேற்றம். 2 முக்கோணிகள் சம கோணமுடையவையாயின், 2 முக்கோணிகள் சம கோணமுடையவையாயின், 2 முக்கோணிகள் சம கோணமுடையவையாயின் அம்முக்கோணிகள் ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். அம்முக்கோணிகளின் ஒத்த பக்கங்கள், அதாவது இந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் எடுக்கிறோமோ மற்ற முக்கோணத்திலையும் அந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் எடுக்கணும். 2 முக்கோணிகள் சம கோணமுடையவையாயின் அம்முக்கோணியின் ஒத்த பக்கங்கள் விகித சமனானவை. ஒத்த பக்கங்கள் விகித சமனானவை. அதில் செயற்பாடு உதாரணங்கள் எல்லாம் நிறைய விடயங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு பயிற்சியை பார்ப்போம். பயிற்சி. ஒரு முக்கோணின்ற என்ன சொல்லியிருக்கு, ஒரு முக்கோணியின் இன்னொரு முக்கோணி, 2 முக்கோணிகளின் கோணங்கள் ஒத்ததாயின், கோணங்கள் ஒத்ததாயின் அவு 2 முக்கோணிகளின் பக்கங்கள் விகித சமனாக இருக்கும். விகித சமனாக பிரிக்கப்படும். அப்போ கோணங்கள் ஒத்ததாக இருக்கும். 3 கோணமும் ஒத்ததாக இருக்கும். இப்போ இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனண்டு இருக்குது, இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனண்டு இருக்குது. அப்போ இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன்தான். அப்போ 3 கோணமும் ஒத்ததாக இருக்குது. 3 கோணமும் ஒத்ததாக இருப்பின் அதன் பக்கங்கள் விகித சமனாக பிரிக்கப்படும். அப்போ இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் விகித சமனாக இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு தேவையில்லை, அதனால் அந்த பக்கம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பக்கத்தின் கீழ் இந்த ஒரு கோடு இருக்கிற பக்கம், இந்த கோணத்தின் எதிர உள்ள பக்கம் எடுக்கிறோம் 6. அப்போ இந்த ஒரு கோடு இருக்கிற பக்கத்துக்கு எதிர உள்ள கோணம் 9. இப்போ இதுக்கும் உள்ள விகிதம். அதே மாதிரி மற்ற எடுத்தோம்னா 2 கோடு இருக்கிறதுக்கு எதிர உள்ளது எக்ஸை தான் காணணும். அதே மாதிரி இங்கே 2 கோடு எதிர உள்ளதுக்கு 6 விகித சமனாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் விளக்கம் எழுதுவோம். எக்ஸின் கீழ் என்றால் இந்த 2 கோடு இருக்கிறதுக்கு எதிர உள்ள கோணம், எக்ஸின் கீழ் 2 கோடு உள்ளதுக்கு எதிர உள்ள கோணம் 6. அதே மாதிரி எந்த முக்கோணத்தில் முதல் எடுத்தோமோ அதே மாதிரி தான் மற்ற முக்கோணத்திலையும் எடுக்கணும். ஒரு கோடு இருக்கிறதுக்கு எதிர உள்ளது 6. அப்போ 6-இன் கீழ் இங்கே ஒரு கோடு இருக்கிறதுக்கு எதிர உள்ளது 9. இப்போ இதில் எந்த எக்ஸை காணலாம். இப்படி எழுதுறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதுக்கு பிறகு எக்ஸை காணுறது குறுக்கு பெருக்கம் பெருக்கி காண வேண்டியதுதான். 2 முக்கோணங்கள் இருக்குதுண்டா அதிண்ட கோணங்கள் கோணங்கள் சமனாக இருந்துச்சுன்னா அதிண்ட பக்கங்கள் விகித சமனாக இருக்கும். அப்போ எக்ஸின் கீழ் 6
6ன் கீழ் 9 இதை பெருக்கி எக்ஸை கண்டா சரி. குறுக்கு பெருக்கம் பிரிக்கணும்டா எக்ஸ் சமன் 6 தர 6 கீழே 9 இங்கே வகுப்பட்டிருக்கு. அங்கே கொண்டு போயிட்டோம். 6 6 36 36 9ஆல் வகுத்து கொடுக்கணும். 36 9ஆல் வகுத்தோம்னா 9 5 9 36. ஆகவே எக்ஸ் சமன் 4 சென்டிமீட்டரில் இருந்தால் சென்டிமீட்டர். 9 36 எக்ஸ் சமன் 4 சென்டிமீட்டர். இதே மாதிரி 2வது கேள்வி 3வது கேள்வி எல்லாத்தையும் செய்யலாம். நீங்கள் 2வது கேள்வியும் அதே மாதிரி விகிதத்தை வேண்டாம் நான் அடிவிடுறேன். ஒன்றின் அதாவது ஒரு கோடு இருக்கிறது இங்கே 2லேயுமே ஒரு கோடு இருக்குது. அதனால் இது கூறாக இருக்குது. அதாவது ஒரு கோடோடு இருக்குது. இங்கே இது 2 கோடு இதுக்கும் 2 கோடாக மாற்றணும். அது ஒரு கோடாக தந்துருக்குது. இங்கே இதுக்கு 2 கோடு இதுக்கு 2 கோடு கேள்வியில் பிழையாக இருக்குது. அதுக்காக நாங்கள் கேள்வியை மாற்ற முடியாது. இருந்தாலும் இதுக்கு எதிராக உள்ளது 2 இதுக்கு எதிராக உள்ளது 3. அப்போ 2ன் கீழ் 3 சமன் மற்றது 2 கோடு உள்ளது இதுக்கு எதிராக உள்ளது 4 இதுக்கு எதிராக உள்ளது பி. அப்போ பியை காணணும்னா பி சமன் 4 தர 3ன் கீழ் 2 இதை சுருக்கணும்னா 6. பி சமன் 6. இதே மாதிரி ஏயை காணணும். நாங்கள் ஏக்கும் விகிதம் தான் பி சமன் 6 எடுத்துட்டோம். ஏக்கு எழுதணும். இங்கே ஏ இருக்குது. இந்த கோணம் தராதுக்கு ஏயின் கீழ் கோணம் தராதுக்கு எதிராக 12 சமன் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். உங்களுக்கு இந்த ஒற்றை கோணத்துக்கு 3 ஒற்றை கோணத்துக்கு 2 ஏ முதல் எழுதினபடியாக இங்கேயும் இதை தான் முதல் எழுதணும். மற்ற கோணத்தை எழுதிடக்கூடாது. 3. இப்போ இதில் இருந்து தீர்த்து ஏக்குரியபடியாக காணவும். ஏ சமன் 12 தர 2ன் கீழ் 3 12 3 4 4 2 8 ஏ சமன் 8. பிஏயும் கணட்டும் ஏயும் கணட்டும் இந்த மாதிரி மற்ற கேள்வியில் எல்லாத்தையும் செய்யலாம். நான் ஒன்றா செய்யலாம். இயல்பத்த முக்கோணம் சம்மந்தப்பட்ட தேற்றம். இனி இயல்பத்த முக்கோணத்தின் மறுதலை இருக்கும். அதுக்கு முதல் தேற்றம் மறுதலை தேற்றம் இருக்குது. நிறுவல் இருக்கும். ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களும் விகித சமனாய் ஒரு முக்கோணியின் 3 பக்கங்களும் இன்னொரு முக்கோணியின் 3 பக்கங்களும் விகித சமனாயின் அந்த கோணங்கள் ஒத்ததாக இருக்கும். 3 பக்கங்களும் விகித சமனாயின் அவ்விரண்டு முக்கோணிகளும் இயல்பொத்தவை. கோணங்கள் ஒத்ததாக இருக்கும். இயல்பொத்த முக்கோணம் 3 பக்கங்களும் விகித சமனாக இருந்துச்சுன்னா இந்த முக்கோணிகள் இயல்புத்த முக்கோணிகள். 3 பக்கம் விகித சமனாக இருந்தால் இயல்புத்த முக்கோணிகள். இதில் அதை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு இருக்குது. கடைசியாக நிறுவல் இருக்கும். இதில் கேட்டிருக்கிறது கீழே தரப்பட்டுள்ள அளவுகளுக்கு முக்கோணிகளின் பரமட்டான உருவங்களிலிருந்து 3 இயல்பொத்த முக்கோண ஜோடிகளை எழுதட்டேன். அப்போ இயல்பொத்த முக்கோண ஜோடி என்றால் பக்கங்கள் விகித சமனாக இருந்தால் தான் அது இயல்புத்த முக்கோணம். பக்கங்கள் விகித சமனாக இருந்தால் தான் 3 பக்கங்கள் விகித சமனாக இருந்தால் தான் அது இயல்புத்த முக்கோணம். இப்போ ஒவ்வொன்றா அதை நாங்கள் பார்க்கத்தான் ஒவ்வொன்றா பார்த்தா தான் கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் செய்யலாது. 4 2 3 தந்திருக்கு. இங்கே 5 4.5 4 இருக்குது. இதால் என்ன வகுத்து பார்க்கலாம். அதாவது 4 4 எடுக்கலாம். 4ன் கீழ் 4 சமன் 2ன் கீழ் 5. இப்போ இது பொருத்தமாக வரையில்லை. இங்கே 4 4 வகுத்தா 1 வரும். 2 5ஆல் வகுக்க முடியாது. பின்னத்தெல்லாம் வரும் 2 இங்கே 5. அப்போ இது இப்போ ரெண்டும் பொருத்தமற்றது. இது ரெண்டும் ஒருங்கி இயல்புத்த முக்கோணம் இல்லை. ஒருங்கி செய்வார். இது இயல்புத்த முக்கோணம் இல்லை. அப்போ இதை ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா செய்து பார்த்தா கண்டுபிடிக்கணும். இப்போ இதை பார்த்தோம்னா 4 2 3. அப்போ இதுன்ற ஏதோ ஒரு மடங்கில் இருக்கணும். இதுன்ற ஏதோ ஒரு மடங்கு இதுன்ற ஏதோ ஒரு மடங்கில் எங்கேயாச்சும் இருக்கணும். அதை தேடி பார்க்கணும் நாங்கள். இப்போ இதை பார்த்தோம்னா ரெண்டையும் ஒவ்வொன்றா பார்க்கத்தான் வேணும். 4 2 3. இங்கேயும் அதே மாதிரி 4 2 3 இருக்கிற மாதிரி 3 2 பிரிக்கினா 6 இருக்குது. 4 2 பிரிக்கினா 8 இருக்குது. 2 2 பிரிக்கினா 4 இருக்குது. அப்போ சரியாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த 2 முக்கோணமும்.
அப்போ இது ரெண்டும் சோடியாக வரப்போகுது. எப்படி என்றால் இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 8. இப்போ 8 4ஆல் வகுத்து, அதே மாதிரி இங்கே 8 மேல் எடுத்தபடியாக இங்கே 4 மேல் எடுக்கும். 4 2ஆல் வகுத்து இதை எடுத்து, அடுத்தது இங்கே இருக்கிற 6 3ஆல் வகுக்கிறோம். அப்போ எல்லாமே 2 2 2 வகுத்தா 2 2 வருது. அப்போ இது ரெண்டும் இயல்புத்த முக்கோணிகள். இயல்புத்த முக்கோணிகள் அது ரெண்டும். ABC, MNO இந்த முக்கோணம் இயல்புத்த முக்கோணம். அதே மாதிரி அடுத்ததுக்கு சோடியை கண்டுபிடிக்கணும். இதுவும் இயல்புத்த முக்கோணம் என்று சொல்லியாச்சு. அதே மாதிரி இதுக்குரிய 5 4.5 4 5 4.5 4 பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது. 5 10 2ஆல் பெருக்கணும். 4.5 2ஆல் பெருக்கணும் 9, 4 2ஆல் பெருக்கணும் 8. இப்போ 2ஆல் பெருக்கிறதே இங்கே இருக்குது பக்கத்தில். இப்போ அதுக்கு எழுத வேண்டியது 10 கீழ் 5 9 கீழ் 4.5 8 கீழ் 4. 2 இதை வகுத்தாலும் 2 தான் வருது, இதை வகுத்தாலும் 2 தான் வருது, இதை வகுத்தாலும் 2 தான் வருது. அப்போ சோடி ஆக்கலாம் நாங்கள். ரெண்டுமே இயல்புத்த முக்கோணிகள். பக்கங்கள் விகித சமனாக இருக்கக்கூடிய இயல்புத்த முக்கோணிகள். இதுவும் இயல்புத்த முக்கோணி, இதுவும் இயல்புத்த முக்கோணி. மீதி இருக்கிற மற்றது என்று தெரியும். இதுவும் தான் இயல்புத்த முக்கோணியாக இருக்கும். வேணுமெண்டா பார்ப்போம். 15 10 17.5 15 கீழே இந்த பக்கம் போடலாம். 15 கீழ் 9 போடுவோம். 15 கீழ் 9. அடுத்தது 10 கீழ் 6. அது அடுத்தது 17.5 கீழ் 10.5. இதையும் சுருக்கலாம். 3ஆல் சுருக்கினா 5 கீழ் 3. இதையும் சுருக்கலாம். 2ஆல் சுருக்கினா 5 கீழ் அது 3 தான் வருது. இதையும் சுருக்கலாம். 3.5ஆல் சுருக்கலாம். 3.5ஆல் சுருக்கினா 3.5ஆல் சுருக்கினா இங்கேயும் 5 மடங்கு வரப்போகுது. 3.5 5ஆல் பிரிக்கினா 11.5 தான் வரும். இதை 3.5ஆல் வகுத்தா இதுவும் 3 தான் வருது. அப்போ 5 கீழ் 3 5 கீழ் 3 5 கீழ் 3 ஒரே பின்னம் வருது. அதனால் ரெண்டும் இயல்பு ஒத்தவை. இதுவும் இயல்புத்தது, இதுவும் இயல்புத்தது, இது ரெண்டும் இயல்புத்த முக்கோணி இனம் காணச்சுன்னா இனம் கண்டாச்சு. இதே மாதிரி 2வது கேள்வி 3வது கேள்வியில் செய்து பார்க்கலாம். இப்போ இயல்புத்த முக்கோணத்தின் தேற்றத்தின் ஏரிகளை நிறுவ, அது நிறுவல்கள் செய்து பார்க்குற சம்மந்தமாக இருக்குது. நாங்கள் நிறுவல் கேள்வியில் பயிற்சியில் ஒரு கேள்வியை பார்ப்போம். உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப ADE ABC ஆகிய முக்கோணிகள் இயல்புத்தவை என காட்டுக. இயல்புத்தது என்று காட்டணும்னா அதிൻ്റെ இயல்புத்தது என்று காட்டணும்னா அதுகின்ற பக்கங்கள் விகித சமனண்டு காட்டணும். பக்கங்கள் விகித சமனண்டு காட்ட வேணும். உள்ள தகவலுக்கு ஏற்ப இந்த 2 முக்கோணம் இயல்புத்தவை என்று காட்டணும். பக்கங்கள் விகித சமனண்டு காட்டலாம், அல்லது இன்னொரு வழியில் இயல்புத்தவை காட்டலாம். 2 முக்கோணம் தந்தால் பக்கங்கள் விகித சமனாக இருந்தால் அது இயல்புத்தவை. கோணங்கள் சமனாக இருந்தாலே அது இயல்புத்தது தான். பக்கங்கள் சமனாக இருக்கணும், விகித சமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோணங்கள் சமனாக இருந்தாலே விகித சமன். அப்போ நாங்கள் பக்கத்துக்கு அவ்வளோ தூரம் யோசிக்க தேவையில்லை, நேரடியாக கோணத்துக்கு எழுதலாம். இந்த குட்டி முக்கோணம் எடுத்தோம்னா இந்த குட்டி முக்கோணம், இந்த பெரிய முக்கோணம். இந்த குட்டி முக்கோணத்துக்கும் பெரிய முக்கோணத்துக்கும் A என்ற கோணம் பொதுவான கோணம். A என்ற கோணம் பொதுவான கோணம். அப்போ முதலாவது கோணம் ஒரு குட்டி முக்கோணம், ஒரு பெரிய முக்கோணம். ADE பெரிய முக்கோணம் ABC. A என்ற கோணம் ரெண்டுக்குமே பொதுவான கோணம். இந்த கோணம் 2 முக்கோணத்துக்குமே பொதுவான. அடுத்த கோணங்களை பார்த்தோம்னா
ரெண்டும் சமாந்தரம் என்று தந்திருக்கு. ரெண்டு கோடும் சமாந்தரம் என்று தந்திருக்கு. ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் தெரிஞ்ச ஆக்களுக்கு இலகுவாக இருக்கும். எஃப் வடிவில் இருக்க கோணங்கள் எல்லாமே ஒத்த கோணங்கள் சமனாக இருக்கும். எஃப் வடிவில் இருக்கிற ஒத்த கோணம் ரெண்டு கோணம் சமனாக இருக்கும். இப்போ அதிலிருந்து இது ஒரு எஃப் வடிவம், இது ஒரு எஃப் வடிவம். இந்த கோணம் சமன். அதாவது ஏடிஇ என்ற கோணம், ஏடிஇ என்ற கோணம், இந்த கோணம் ஏபிசி என்ற கோணம், ஏபிசி என்ற கோணமும் சமனான கோணம். அதே மாதிரி இன்னொரு ஒத்த கோணத்தை எடுக்கலாம். இது ரெண்டும் சமாந்தரமாக இருக்கிறபடியா இது எஃப் வடிவம். இதுக்கும் சமனான கோணம் ஏஇபி, ஏஇபி இந்த கோணமும் ஏசிபி இந்த கோணமும் சமனான கோணம். இப்போ இதில் இந்த ஒத்த கோணம்ன்றதை வச்சு சமனான கோணம் எழுதிட்டோம். அதெல்லாம் எழுதுவோம் நாங்கள் என்னென்ன இப்போ சொன்னோமோ அதை எழுதி பிரேக்கெட்டுக்கு ஒத்த கோணங்கள் ஆகவே சமனானவை, ஒத்த கோணங்கள் ஆகவே சமனானவை. அடுத்ததுக்கும் ஒத்த கோணம் சமனானவை. அடுத்ததுக்கு பொது ஏ என்றது பொது, பியும் டியும் பி கோணம் டி கோணம், இப்படி பி கோணம் டி கோணம் இருக்கக்கூடிய நாங்கள் சொன்ன மாதிரியே ஏபிசி என்ற கோணமும் ஏடிஇ என்ற கோணமும் ஒத்த கோணம், பிரேக்கெட்டுக்கு ஒத்த கோணம். அதே மாதிரி இ என்ற கோணமும் சி என்ற கோணம் இப்படி எழுதக்கூடாது. இசி என்று ஏஇடி என்ற கோணமும் ஏசிடிபி என்ற கோணமும் ஒத்த கோணங்கள், பிரேக்கெட்டுக்கு ஒத்த கோணம் சமன் என்று போட்டு பிரேக்கெட்டுக்கு ஒத்த கோணங்கள். எனவே இரு முக்கோணிகளும் இயல்பொத்தவை. இப்போ இயல்பொத்தவை நிறுவிட்டோம். இயல்பொத்தவையாக இருந்தால் அதில் பக்கங்கள் விகித சமனாக இருக்கும். இப்போ இயல்பொத்தவை என்று நிறுவிட்டோம். அதில் பக்கங்கள் விகித சமனாக இருக்கும். அதை வச்சு அடுத்த கேள்வி போய்கொண்டிருக்கு. இப்போ அடுத்த கேள்வியும் பார்க்கலாம். நாங்கள் அடுத்த கேள்வியில் முதலாவது கேள்வியில் ரெண்டாவது மூன்றாவது இருக்குது. முதலாவது செய்துட்டோம். இப்போ ஏடியின் கீழ் ஏபி, ஏடியின் கீழ் ஏபி, பிடியின் கீழ் பிஇயின் கீழ் பிசி என்று காட்டட்டும். எங்களுக்கு விகித சமதேற்றத்தின்படி தெரியும் சமாந்தரமாக இருக்கிறபடியா இதுக்கு இது சமனண்டா இதுக்கு இது சமனாக இருக்கும், விகித சமனாக இருக்கும். அது விகிதமாக பிரிக்கப்படும். ஏடியின் கீழ் ஏபி, ஏடியின் கீழ் இதன்று எழுதினாங்க. அதே மாதிரி இதுக்கு கீழ் இதன்று எடுத்தால் இங்கேயும் இதன் கீழ் முழுவதும் எடுக்கும். சமன் ஏஇயின் கீழ் ஏசி, ஏசி என்று எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ரெண்டும் இயல்புத்த என்று நிறுவினபடியா இன்னும் ஒன்று எழுதலாம். இயல்புத்த நிறுவினபடியா ரெண்டு முக்கோணம் இயல்புத்த நிலை. இது விகித சமதேற்றத்தின்படி எடுத்துனாங்க. இதை எடுத்தால் எங்களுக்கு இப்படி எடுத்தால் எங்களுக்கு ஏடியின் கீழ் ஏபி வந்துட்டுது. ஆனால் டியின் கீழ் பிசி வரையில் இது மற்றது தான் வந்திருக்கு, இந்த பக்கம் வந்திருக்கு. விகித சமதேற்றத்தை பயன்படுத்தலாம். விகித சமதேற்றத்தை பயன்படுத்தி படினாங்க இப்படி வந்தது. இப்போ இதை விட்டுட்டு இயல்புத்த முக்கோண தேற்றத்தை பயன்படுத்தலாம். இயல்புத்த முக்கோண தேற்றத்தை பயன்படுத்தலாம். இது ஒரு முக்கோணம், இது ஒரு பெரிய முக்கோணம், குட்டி முக்கோணத்துக்குள்ள பெரிய முக்கோணம். இப்போ ரெண்டும் விகித சமன் எழுதிட்டோம். அப்போ ரெண்டும் இயல்புத்த வேண்டு எழுதிட்டோம். ரெண்டு முக்கோணம் இயல்புத்த வேண்டு எழுதிட்டோம். அப்போ இயல்புத்த முக்கோணில் பக்கங்கள் ஏடி இயல்புத்த முக்கோணின் பக்கங்கள். இது ஒரு குட்டி முக்கோணம், இது ஒரு பெரிய முக்கோணம். இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் ஏடியின் கீழ் ஏபி, இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம். நாங்கள் முதல்ல இந்த மாதிரி இந்த பக்கத்தையும் இந்த பக்கம் எழுதலாம். அது எங்களுக்கு கீழே மற்றதான் கேட்டிருக்கு. அதாவது டிஇயின் கீழ் இயல்புத்த முக்கோண தேற்றத்தின்படி பக்கங்கள் விகித சமனாக பிரிக்கப்பட்டிருக்கும். இயல்புத்த முக்கோணம்னா இதன் கீழ் இது சமன், இதன் கீழ் இது, பியின் கீழ் பிசி. அவ்வளவுதான் இயல்புத்த முக்கோணத்துடைய நேரடியாக எழுதியாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த கேள்வியும் அதே மாதிரி தான் கேட்டிருக்கும். ஏயின் கீழ் இடி சமன் மாறி கேட்டிருக்கு. அதையும் எடுக்கலாம். நாங்கள்
ஏசியின் கீழ் ஏசியின் கீழ் பிசி அதையும் எழுதலாம் நாங்கள். இப்போ எழுதுவோம் நாங்கள். இது ஒரு குட்டி முக்கோணம், இதுக்கு வழியில் பெரிய முக்கோணம் இதுக்கு சேர்ந்து இருக்குது. இப்போ அதுக்கும் வீத சமன் எழுதுவோம். ஏஇயின் கீழ் ஏஇ என்றது இது குட்டி முக்கோணம், இது பெரிய முக்கோணம். ஏஇயின் கீழ் ஏசி வரும். ஏயின் கீழ் ஏசி சமன் இடி இதன் கீழ் இது. முதலில் இதன் கீழ் இது கேட்டது. இப்போ இது சம்மந்தமாகிறது. இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் சம்மந்தப்படுத்தி கேட்டிருக்கு. பிஇன் கீழ் பியில் டிஇயின் கீழ் பிசி. இதைத்தான் நாங்கள் மேலெழுதினத்தை அப்படியே இங்கேயும் எழுதியிருக்கிறோம். இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் எழுதினாங்க, இந்த பக்கத்தின் கீழ் முழு பக்கம் எழுதினாங்க முதல். இப்போ இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம், இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் இப்போ எழுதியிருக்கிறோம். இதை மாற்றி கொடுத்து விட்டால் சரி, விடைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்து விட்டால் சரி. இப்போ இயல்பத்த முக்கோணத்தை பயன்படுத்தி எழுதிட்டோம், நாங்கள் பக்கங்களை பயன்படுத்தி எழுதிட்டோம். இப்போ ஏஇயின் கீழ் இடி இருக்குது. அப்போ இதை இங்கே கொண்டுருவோம், இதை இங்கே கொண்டுவோம், குறுக்கு பெருக்கம் செய்கிறோம். ஏஇ கீழே இதை கொண்டு போகிறோம் டிஇயை இடின்னு போடலாம். என்ற கீழில் அப்படி தான் இருக்குது. அப்போ ஏசியை இங்கே கொண்டுவோம். ஏசியின் கீழ் அதில் இருக்க பிசி, அதான் கேள்வியில் கேட்டு கிடக்கு. ஏஇயின் கீழ் இடி ஏசியின் கீழ் பிசி. அவ்வளோதான். இந்த கேள்வி 3 கேள்வியும் முடிஞ்சுது. இதில் 3, 4, 5, 6, 8 வினா வரைக்கும் கிடக்கு. அடுத்தது பலவின பயிற்சி இருக்குது. பலவின பயிற்சியும் செய்து பார்க்கலாம். இவ்வளத்தையும் உள்ளடக்கினதான் இருக்கும். முக்கியமாக 2 விடயத்தை பற்றி தான் பார்த்துருக்கோம். விகித சமத்தேற்றமும் அடுத்தது இயல்பத்த முக்கோண தேற்றம். இது என்ற மாறுதலையும் மொத்தமாக 4 விடயமாக இருக்குது. இதில் ஒரு நிறுவல், 6 பயிற்சி இருக்குது. ஓரளவுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியாக தரவுகளை வகை குறித்த சம்மந்தமாக பார்ப்போம். தரவுகளை வகை குறிக்கிறது எப்படி, அதில் திறன் மீள்றன் வலை எப்படி காண்றது, இது சம்பந்தமான விளக்கமாக பார்ப்போம். சலாகை வரைவு எப்படி காண்றது, கூட்டமாக்கிய விரம்பலின் வலையுறு வரையும், அதாவது சலாகை வரைவு தான் வலையுறு வரையும் எப்படி வரைகிறது, அதுலேருந்து திறன் மீள்றன் பல்கோணி இதெல்லாம் எப்படி வரைகிறதுன்ற பற்றி அடுத்த காணொலியில் விளக்கமாக பார்ப்போம். நாங்கள் அடுத்த காணொலியில் விளக்கமாக பார்ப்போம். 1ஆம் காலநிலை, 2ஆம் காலநிலை, காலநிலை இடைவீச்சு அது சம்மந்தமாக அடுத்த காணொலியில் விளக்கமாக இருக்குது. அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இந்த காணொலி இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதுக்கு முதல் போட்ட காணொலியை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவுக்கும் முடிய லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.